ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று சொல்லலாம்னு பார்க்குறேன். என்ன டிப்ஸ்னால், இந்த பேஸ் இது ஒரு ஆளுக்கு பிளாக்காக இருக்காங்க, ரொம்ப கேவலமாக இருக்குங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒயிட் ஆகணும்னு நினைப்பாங்க. அது எத்தனை க்ரீம் அது இதுன்னு போட்டுக்கிருப்பாங்க. அதெல்லாம் பருவு மாசு இப்படி பருவு வெடிக்க வைக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ முகம் நேச்சுரலாகவும் இருக்கணும், அதேமாதிரி ஒயிட்டாகவும் மாறணும்டா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. இதுக்காண்டி மெடிக்கல் போய் நீ கிளம்பு வாங்க தேவையில்ல, வைக்க தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. நான் சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எலுமிச்சம் பழம் இருக்குல்ல, அது எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக அறுத்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு அந்த அறுத்த பழத்தை முகத்தில் வச்சு இப்படியே தேய்ச்சிருங்க. இப்படி தேய்ச்சிக்கே இருங்க. ஒரு நாளைக்கு இப்படி 2 பீஸாக இருக்கிறீங்களா, ஒரு பழத்தை 2 பீஸாக வெட்டுறீங்களா, அதில் ஒரு பீஸ் அப்படியே முகத்தில் தேய்ச்சிக்கே இருங்க. முகம், கழுத்து இதை பூரா நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். எலுமிச்சம்பழம் அந்த அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால, அதனால் எலுமிச்சம் பழத்தை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்படியே ஒரு ரெகுலராக ஒரு 10 நாளைக்கு பண்ணிக்கே இருங்க. முகம் கொஞ்சம் மாற்றம் தெரியும். நீங்கள் மெடிசன், இங்கிலீஷ் மெடிக்கல் கழும்பு என்ன போட்டாலும் அந்தளவுக்கு மாற்றம் இருக்காது. எலுமிச்சம் பழத்தை தேய்ச்சிட்டோம்னா முகம் பேஸில் இருக்கிற அந்த ஆயில்மெண்ட்டை பூராமே எடுத்துடும். ஆயில்மெண்ட்டை எடுத்துட்டாலே உடம்பு அந்த பேஸ் நல்லா கொஞ்சம் பார்க்க பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எலுமிச்சம்பழம் அதை சாரை முகத்தில் அந்த பழத்தை 2 அறுத்துட்டு அப்படியே தேய்ச்சிருங்க. இப்படி பழத்தை புளிய வேணால் வைக்க வேணாம், அப்படியே தேய்ச்சிக்கே இருங்க. முகத்தை ஃபுல்லாக கழுத்து தேய்ச்சிருங்க. நல்லா க்யூர் ஆகுது. பெண்களுக்கு அதிகமாக இது யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழ சாறு பேஸை ஒயிட்டாக்க பயன்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அடுத்த தகவலில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.